Hello. Welcome to the session. So Google Meetல வந்து ஆடியோ கரெக்டாக கேட்குதா? ஓகே, ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து கொஞ்சம் சின்ன மிஸ்டேக் ஆயிடுச்சு. ஓகே, ரைட். ஓகே, நம்ம இந்த வீக்லேருந்து புதுசாக ஒரு புக் வந்து நம்ம வந்து படிக்க போகிறோம். ஸோ அந்த புக்கோட பேர் வந்து செக்ஸ், ஃபேமிலி அண்ட் த உமன் இன் சொசைட்டி. ஸோ டோர்கம் சராயத்திரன் அவர்கள் எழுதின புக்கு. நம்ம அதிலிருந்து நம்ம வந்து படிக்க போகிறோம். ஓகே, ரைட். ஓகே, ரைட். ஸோ இந்த புக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 550 பேஜஸ், ஒரு பெரிய புக். நம்ம இந்த மாதிரி வந்து வீக்லி 2 days வந்து இந்த புக்கை நம்ம படித்தோம் அப்படின்னா இந்த புக்கை நம்ம கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 2 years ஆகும். ஸோ 2 yearsக்கு மேலேயே தான் ஆகும். நம்ம நல்லா டீட்டெயிலாக நம்ம வந்து இப்போ டீட்டெயிலாக படிக்கணும்னு நினச்சோன்னா கிட்டத்தட்ட வந்து 2 years மேலேயே தான் வந்து ஆகும். ஸோ அதனால் நம்ம வந்து இந்த புக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 22 சாப்டர் உள்ள புக்கு. 22 சாப்டரில் 45 சாப்டர்ஸ் வந்து இந்த புக்கில் வந்து இருக்குது. ஸோ நம்ம அதில் வந்து முடிஞ்ச வரைக்கும் ஒரு 10 சாப்டர் புக்கை வந்து ஒரு 3 months 4 monthsக்கு வீக்லி 2 times வந்து நம்ம வந்து ரீட் பண்ணுவோம். ஸோ இந்த புக்கு வந்து உங்களுக்கு வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த புக்கு கிட்டத்தட்ட ஒரு 550 பேஜஸ் இருந்தால் கூட இந்த புக்கை பற்றி நம்ம வந்து ஒரு 1 லைனில் நம்ம சொல்லலாம் அப்படின்னா நம்ம என்ன சொல்லலாம் அப்படிங்கிறத வந்து நான் அந்த புக்கில் வந்து நான் தேடி பார்க்கும்போது எனக்கு கிடச்ச ஒரு ஃபஸ்ட் பேஜ்லேயே அந்த சாப்டரோட இன்ட்ரொடக்ஷன் சாப்டரில் ஃபஸ்ட் பேராகிராஃப்லேயே ஒரு அருமையான கேப்ஷன் வந்து கிடச்சிது. இந்த புக்கை பற்றி நம்ம சொல்கிறதுனா என்ன அப்படின்னா, திஸ் புக் வில் help clarify certain problems in relationships by exposing their causes. This book will help clarify certain problems in relationships by exposing their causes. சில உறவு சிக்கல்களை வந்து நம்ம வந்து டிஸ்கஸ் வந்து பண்ண போகிறோம். ஸோ எப்படி டிஸ்கஸ் பண்ண போகிறோம், அதுக்கு சொல்யூஷன் வந்து எப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா, அந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து அந்த உறவு சிக்கல்கள் வந்து எதனால் ஏற்படுது அப்படிங்கிற காரணம் வந்து இந்த புத்தகத்தில் வந்து இன்ஃபர்மேஷன்ஸாக ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ நமக்கு ஒரு விஷயத்தோட காரணம் என்ன அப்படிங்கிறது வந்து தெரியும் போது நம்மளால் வந்து அதுக்கு வந்து நம்ம வந்து சொல்யூஷன் வந்து நம்ம வந்து தேட முடியும். ஸோ அதை தான் வந்து இந்த புக்கு வந்து கொடுக்குது. ஸோ இந்த புக்கு வந்து ஒரு பிரச்சனைகளை பற்றி பேசுது உறவு சிக்கல்களில். அதே சமயத்தில் சொல்யூஷன்ஸ் கொடுக்குறாங்களா அப்படின்னா, சொல்யூஷன்ஸ் கொடுக்கறத விட இந்த இதோட காரணம் என்ன அப்படிங்கிறத நமக்கு வந்து கிளியராக வந்து தெரியப்படுத்துது. ஸோ அப்போ நம்ம காரணம் வந்து நம்ம தெரியும் போது அதை சரி பண்ணுறது வந்து நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஓகே, சில புத்தகங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சில பிரச்சனைகளுக்கு வந்து சொல்யூஷன்ஸ் மட்டும் கொடுத்துருப்பாங்க. ஆனால் அது எதனால் ஏற்படுது, அதோட காரணம் என்னங்கிறது வந்து அங்கே வந்து இருக்காது. அப்போ ஒரு விஷயத்தோட காரணம் என்னங்கிறது தெரிஞ்சாதான் நம்ம அதை முற்றிலுமாக அதை வந்து நம்ம வந்து சரி வந்து நம்ம வந்து செய்ய முடியும். ஸோ அந்த விதத்தில் இந்த புக் வந்து ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ நம்ம ஒரு 3 months 4 monthsக்கு வீக்லி ட்வைஸ் வந்து நம்மளால் எவ்வளோ சாப்டர்ஸை வந்து கவர் பண்ண முடியுமோ அவ்வளோ சாப்டர்ஸை நம்ம அந்த புக்கில் வந்து நம்ம வந்து படிப்போம். ஸோ யாருக்கா அந்த புக்கு வேணும்னா எங்களை வந்து கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. ஸோ இதோட ரெக்கார்டிங் வந்து எங்களோட யூடியூப் சேனலில் நாங்கள் வந்து போட்டு வச்சுருக்கோம். ஸோ அந்த யூடியூப் சேனல் வந்து நிறைய பேருக்கு அனுப்புங்க, அவங்கள சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள், ரெகுலராக பார்க்க சொல்லுங்கள். அதில் நிறைய கமெண்ட்ஸ் எதாவது இருந்தால் நீங்கள் அதை வந்து போடுங்க. ஓகே, ரைட். ஸோ this book will broadcast a new attitude into the mental airways of space. So நான் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு. So it is intended to help clear many low-level, ugly and confused thought forms which are floating all over the world and creating distress for humanity. ஸோ இந்த புக்கு வந்து நிறைய லோ லெவல், அக்லி, அப்புறம் கன்ஃபியூஸ் தாட் ஃபார்ம்ஸ் வந்து நம்மளை சுற்றி வந்து உழன்று கொண்டிருக்கிறது. ஸோ அப்போ அந்த இதை வந்து அது வந்து இந்த மனித சமுதாயத்துக்கு வந்து நிறையா பிரச்சனைகளை வந்து அது வந்து உண்டு பண்ணுது. ஸோ அதை பற்றி நம்ம வந்து என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து இங்கே டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. The mental, emotional and etheric airwaves in space are polluted with destructive images of women and men and their relationships, images of sexual violence and desire, fear, hatred, revenge, divorce and greed and other sexual crimes.
are being broadcasted every minute by millions of people. ஸோ அப்போ இந்த எத்திரிக், இமோஷனல், மென்டல் லெவலில் இருக்கக்கூடிய இந்த தாட் ஃபார்ம்ஸ், இந்த அக்லி தாட் ஃபார்ம்ஸ்லாம் வந்து நம்மளை சூழ்ந்து நாம் உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய பெண்கள், ஆண்களை பற்றிய ஒரு அசிங்கமான இமேஜஸ்ஸு, ஸோ செக்ஸ், பாலியல் ரீதியான வன்முறைகள், அப்புறம் அது சம்மந்தப்பட்ட கீழான ஆசைகள், பயம், வெறுப்பு, பழி உணர்ச்சி, டைவர்ஸ், ஸோ இது எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து பேசுகிறது மூலமாகவும், எண்ணங்கள் மூலமாகவும், உணர்வுகள் மூலமாகவும் நம்ம ப்ராட்காஸ்ட் வந்து பண்ணிகிட்டே இருக்கோம். ஸோ அது வந்து இந்த கம்ப்ளீட்டாக வந்து இந்த மென்டல் வேர்ல்டை, ஸோ அறிவு சம்மந்தப்பட்ட உலகத்தை வந்து அந்த மென்டல் வேர்ல்டை இது வந்து பாதிக்குது அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. ஸோ அதனால் நிறைய ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம்ஸ் வந்து உருவாகிறதுக்கு அது ஒரு மெயினான காரணம் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. So these images affect the thoughts and feelings of men and women around the world, damaging not only the quality of their individual relationships but also the health of their children and future generations. So அப்போ இந்த மாதிரியான இந்த தாட் ஃபார்ம்ஸ் எல்லாமே வந்து நம்மளோட லைஃப்பை பாதிக்கிறது மட்டும் இல்லாமல் நம்மளோட குழந்தைகளோட வாழ்க்கையும் அந்த ரிலேஷன்ஷிப்பையும் வந்து அது வந்து பாதிக்குது. ஸோ நிறையா நாடுகளில் வந்து பொலிட்டிக்கல் ரீதியாகவும் ஒரு உடல் ரீதியாகவும் கூட அது வந்து பாதிக்குது அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. வெதர் பீப்புள் ஆர் யங், மிடில் ஏஜ்ட் ஆர் எல்டர்லி, such mental and emotional pictures enter their imaginations and drive them into activities in which they would not normally participate. ஸோ அப்போ இந்த மாதிரியான அக்லி இமேஜஸ், இந்த மாதிரியான பத்திரிகைகள் மூலமாக, டிவி மூலமாக, நம்ம பேசுகிற மூலமாக, சோஷியல் மீடியா மூலமாக செக்ஷுவல் வன்முறைகள், அது சம்மந்தப்பட்ட வெறுப்பு, பழி உணர்ச்சி, டைவர்ஸ், அது சம்மந்தப்பட்ட சில அசிங்கங்கள் பற்றிய விஷயங்களை பற்றி நம்ம வந்து பேசுகிறதுனாலையும், உணர்வுகளை வெளிப்படுத்துறதுனாலையும், எண்ணங்களையும் வந்து நம்ம வந்து வெளிப்படுத்துனாலையும் இதனால் ஏற்பட்ட அந்த தாட் ஃபார்ம்ஸ் வந்து வயது வித்தியாசம் இல்லாமல் எல்லாரையுமே வந்து அது வந்து பாதிக்குது. ஸோ பாதித்து அதனால் வந்து சிறியவங்க, பெரியவங்க வயது வித்தியாசம் இன்றி சில நடவடிக்கைகளை வந்து ஈடுபடுறாங்க. நார்மலாக அந்த மாதிரிலாம் அவங்க வந்து செய்ய மாட்டாங்க. அந்த நார்மலாக அவங்க செய்யாத காரியங்களெல்லாம் செய்யக்கூடியவங்களா மாறுறது காரணம் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் தான் அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. ஸோ திஸ் புக் வில் ஹெல்ப் கிளாரிஃபை சர்டன் ப்ராப்ளம்ஸ் இன் ரிலேஷன்ஷிப்ஸ் பை எக்ஸ்போசிங் தேர் காசஸ். அப்போ ஒரு பிரச்சனையோட காரணம் என்ன அப்படிங்கிறத நமக்கு ரிவீல் பண்ணுறது மூலமாக ஸோ சில ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம்ஸை பற்றி, ஸோ எதனால் இந்த ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம் ஏற்படுதுங்கிறதெல்லாம் பற்றி நம்ம வந்து இந்த புஸ்தகத்தில் வந்து ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்காங்க. நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி இந்த புஸ்தகத்தை நம்ம முழுசுமாக படிக்கணும், வாரத்துக்கு 2 நாள் நம்ம இந்த 1 hour செஷன்லாம் படிக்கணும், நமக்கு வந்து கிட்டத்தட்ட 2 years மேலே ஆகும். ஸோ அதனால் நம்ம வந்து சில சாப்டர்ஸை மட்டும் சூஸ் பண்ணி ஒரு 4 months வந்து நம்ம அந்த புக்கை வந்து நம்ம வீக்லி ட்வைஸ் வந்து படிப்போம். ஸோ நாங்கள் வந்து என்ன பண்ணுறோன்னா எவ்ரிடே மார்னிங் 5:30 to 6:30 வந்து இங்கிலீஷில் வந்து இந்த செஷனை வந்து எவ்ரிடே நாங்கள் வந்து கண்டக்ட் பண்ணுறோம். எவ்ரிடே 1 hour வந்து நாங்கள் வந்து இங்கிலீஷில் வந்து கண்டக்ட் பண்ணுறோம். பட் இங்கே நம்ம அந்த மாதிரி டைம் இல்லாதனால நம்ம வாரத்துக்கு 2 நாள் மட்டும் நம்ம இதை பற்றி நம்ம வந்து பேசுவோம். ஓகேயா, ரைட். ஸோ அடுத்து இந்த புக்கில் வந்து என்ன போட்டிருக்காங்க, ஸோ இது பெரிய புக்குங்கனால நம்ம இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் நம்ம ப்ராக்டிக்கலாக நம்ம லைஃப்பில் அப்ளை பண்ணுற மாதிரி, நம்ம ஒரு டேக் ஹோம் மெசேஜ் எடுத்துகிட்டு போகிற மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸாக சூஸ் பண்ணி நம்ம வந்து உங்களுக்கு வந்து படித்து காமிக்கிறேன். ஸோ அப்போ இந்த புக்கில் வந்து என்ன சஜஸ்ட் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்கன்னா, எ ஃபண்டமெண்டல் ரீஃபார்ம் இஸ் நீடட் இன் மேரேஜ் அண்ட் ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்ஸ். ஸோ அடிப்படையிலே வந்து நம்ம ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்லையும் நம்ம திருமணங்கள் செய்யக்கூடிய மெத்தட்ஸ்லையும் நம்ம நிறைய சேஞ்சஸ் வந்து உண்டு பண்ணணும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. எ ஃபண்டமெண்டல் ரீஃபார்ம் இஸ் நீடட் இன் மேரேஜ் அண்ட் ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்ஸ். நேஷன் நீட் டு எஸ்டாப்ளிஷ் ஸ்பெஷல் கோர்சஸ் ஃபார் டீனேஜர்ஸ் டு டீச் தம் த சயின்ஸ் ஆஃப் உமன்ஹுட் அண்ட் மேன்ஹுட். ஸோ ஆண்களை பற்றியும் பெண்களை பற்றியுமான விஷயங்களை நம்மளை கற்றுக் கொடுக்கறதுக்கு சில ஸ்பெஷல் கோர்சஸையே நம்ம வந்து ஒவ்வொரு நாடும் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம வந்து எல்லா சப்ஜெக்ட்டும் படிக்கிறோம். தமிழ், இங்கிலீஷ், ஹிந்தி, மேக்ஸ், ஃபிசிக்ஸ், சயின்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, பாட்டனி, சுவாலஜி அப்படின்னு சொல்லி நம்ம வந்து படிக்கிறோம். ஆனால் ஒரு ஃபேமிலியை நம்ம எப்படி ரிலேஷன்ஷிப்பை நல்லா வச்சுக்கலாம், ஸோ அதில் என்னென்ன மாதிரி பெட்டராக நம்ம பண்ணலாம், அதில் என்னென்ன ப்ராப்ளம்ஸ்லாம் நம்ம ஃபேஸ் பண்ணுற சான்சஸ் இருக்குங்கிற டீச்சிங்ஸ் எங்கேயுமே நமக்கு வந்து கிடையாது. ஸோ ஒவ்வொருத்தவங்களும் தன்னோட பெற்றோர்கள் என்ன மாதிரியான ரிலேஷன்ஷிப்பில் மற்றவங்கக்கிட்ட ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க, எப்படி நடந்துக்கிறாங்க வச்சு தான் அந்த குழந்தைங்களும் வந்து அவங்களும் வந்து அந்த மாதிரி வந்து நடந்துக்கிறாங்க. ஸோ இது இந்த மாதிரி இருக்கணும், அந்த மாதிரி இருக்கணுங்கிறதுனா எங்கேயுமே யாருமே எந்த கோச்சஸும் அவங்க வந்து செய்கிறது கிடையாது. ஸோ இன்றைக்கி மார்னிங் கூட வந்து என்னோடய சன் கிட்ட ஒரு விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணும்போது அவன் வந்து
கொஞ்சம் கோபமாக வந்து அதை வந்து பேசினான். ஸோ இல்லை நீ வந்து மற்றவங்களோட ஃபீலிங்ஸை வந்து நீ ஏன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் ஒரு பர்டிகுலர் விஷயத்தில். ஜென்ரலாக ரொம்ப கைண்டான பையன். ஸோ ஒரு பர்டிகுலர் விஷயத்தில் அவன் பேசும்போது ஏன் வந்து இந்த மாதிரி பண்ணுற, நீ கொஞ்சம் எம்பத்திக்கலாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, இல்லை அவங்க இந்த மாதிரி அவங்க பண்ண தப்பை வந்து என்னால் டாலரேட்டே பண்ண முடியாது. ஸோ அதனால நான் அவங்ககிட்ட வந்து நான் எம்பத்தி காமிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, ஸோ நான் வந்து என் ஒய்ஃப்ட்ட வந்து கொஞ்சம் சொல்லி வருத்தப்பட்டேன். ஸோ நம்ம குழந்தைக்கு வந்து நம்ம சின்ன வயசுலேயே எம்பத்தினா என்னங்கிறத நம்ம சொல்லி கொடுக்காம விட்டதுனால அவன் இப்போ ரைச்சியஸாக பேசுகிறான். இல்லை அவங்க அந்த தப்பு அவங்க மன்னிக்க முடியாத தப்பை செஞ்சதுனால எனக்கு வேறு வழி கிடையாது, என்னை டிஃபெண்ட் பண்ணிக்கிறேன், நான் இந்த மாதிரி தான் வந்து செய்ய முடியுங்கிறத சொல்லும் போது, ஸோ அப்போ என்னோட ஒய்ஃப் வந்து என்ன சொன்னாங்கன்னா, ஸோ இவன் கிட்டத்தட்ட பேசுகிறதெல்லாம் பார்த்தா நீங்கள் ஏர்லியராக நமக்கு கல்யாணம் ஆன சமயத்தில் கல்யாணம் ஆனதுலேருந்து ஒரு 5-6 வருஷத்தில் நீங்கள் இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து பிஹேவ் பண்ணுவீங்க, அதே மாதிரி அப்படியே வந்து உங்களை மாதிரியே பிஹேவ் பண்ணுறான்னு சொன்னப்போ நான் வந்து ஒய்ஃப்ட டினை பண்ணேன். அதெல்லாம் கிடையாது, நான் அன்றைக்கி டோர்கம் சராதரின் ட்ரஸ்டியாக இருக்கேன், நான் இன்றைக்கி கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணுறேன், நான் எவ்வளோ பேரோட லைஃப்பில் வந்து நான் அவ்வளோ ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கேன், பிளா பிளா பிளான்னு சொன்னப்போ அதெல்லாம் பண்ணுறீங்க, அதெல்லாம் இப்போ 10-12 வருஷமாக தான் நீங்கள் வந்து பண்ணுறீங்க. ஸோ நம்மளோட திருமணமான காலகட்டத்தில் ஒரு ஆரம்பத்தில் ஒரு 5-6 இயர்ஸ் வந்து எக்ஸாக்டாக இப்போ உங்கள் பையன் எப்படி நடந்துட்டானோ அதே மாதிரி தான் நீங்கள் வந்து இருக்கீங்க. ஆனால் இன்றைக்கி அதை அவன் செய்யும் போது உங்களுக்கு வந்து கோபம் வருது, நம்ம பிள்ளைக்கு எம்பத்திலாம் என்னன்னு சொல்லிக் கொடுக்காம வளர்த்துட்டோம் சொல்கிறீங்கன்னு சொல்லும்போது, ஸோ அப்போ நான் என்ன ஃபீல் பண்ணேன் அப்படின்னா, ஸோ என்னோட பையன் வந்து செய்கிறது அப்படியே நான் செஞ்சதை அவன் வந்து திருப்பி செய்கிறான், என்னோட மிரராக அவன் வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுறான் அப்படிங்கிறத வந்து புரிஞ்சுக்கிட்டோம். ஸோ நம்ம இப்போ ஒரு 10-15 இயர்ஸாக வந்து நம்ம மெச்சூர்ட் ஆகி நம்ம இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது, நம்ம டாலரேட் பண்ணி போகணுங்கிற மாதிரி நம்ம மாறினதுனால நம்மளை சூழ்ந்து இருக்கிறவங்களும் அப்படி தான் இருக்கணுங்கிற எதிர்பார்ப்போடு இருந்துட்டோம். ஆனால் அதே சமயத்தில் அவங்க இருந்த அந்த நம்ம கூட இருந்த உறவுகளாக நம்மளை பார்க்கும்போது நம்ம அந்த மாதிரி தான் நடந்துக்கிட்டோமா அப்படின்னா அது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்காக தான் இருக்குது. ஸோ அப்போ டோர்கம் சார் அது வந்து என்ன சொல்கிறாங்க, ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம எம்பத்தியாக நடந்துக்கிறது எப்படி, செக்ஸ் எஜுகேஷனாக என்ன, ரிலேஷன்ஷிப்பை எப்படி நம்ம மெயின்டைன் பண்ணோம், ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் ஃபாதர் என்ன, ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் மதர் என்ன, ஃபேமிலி ரிலேஷன்ஸ்னால் என்னங்கிறத கற்றுக் கொடுக்குறது எங்கேயுமே வந்து கோர்சஸ் வந்து கிடையாது. அப்போ அவங்க யாரை பார்த்து வளர்கிறாங்களோ அவங்கள பார்த்து அதை கற்றுக்கிட்டு அப்படியே வந்து வழியாக அது வந்து போகுது. ஸோ வெறு சில பேர் தான் வந்து ஸோ அவங்க தப்பான இதில் போனாங்கன்னா அதை பிரேக் பண்ணி சரியான பாதையில் வந்து போகிறாங்க அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. ஸோ அப்போ இதெல்லாத்தையும் டீச் பண்ணி கொடுக்குறதுக்கு ஒரு ஸ்பெஷல் கோர்ஸே வந்து க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. ஸோ nations need to establish special courses for teenagers to teach them the science of womanhood and manhood and the responsibilities of being a wife, husband, mother and father. So those who read this book will broadcast these ideas into space according to their understanding and acceptance. ஸோ அப்போ இந்த இவ்வளோ பெரிய புக் வந்து நம்ம என்ன டீச் பண்ணி கொடுக்க போகுது அப்படின்னா, மேன்ஹுட்னா என்ன, உமன்ஹுட்னா என்ன, ஒரு டீனேஜ் கேர்ள்னா என்ன, ஒரு லேடினா என்ன, ஒரு மேன்னா என்ன, அவங்களோட குணாதிசயங்கள்லாம் எப்படி இருக்கும், அவங்க சம்டைம்ஸ் ஏன் லைஃப்பில் இந்த மாதிரிலாம் நடந்துக்கிறாங்க, அவங்களுக்கு ஏன் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வருதுங்கிறத வந்து விலாவாரியாக இந்த புக் வந்து நமக்கு வந்து டீச் பண்ணுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு ஃபாதராக நமக்கு என்னென்ன ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் டியூட்டிஸ் இருக்கணும், ஒரு மதராக என்ன இருக்கணும், ஒரு ஒய்ஃபாக என்ன இருக்கணும், ஒரு ஹஸ்பண்டாக என்ன இருக்கணும், ஒரு டீனேஜ் சில்ட்ரனாக என்ன இருக்குங்கிறதெல்லாம் இந்த புக்கு வந்து நமக்கு வந்து டீச் பண்ணுது. ஸோ அப்போ இதை நம்ம என்ன மாதிரி நம்ம இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு இதை நம்ம எப்படி அக்செப்ட் பண்ணிக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரியான எண்ண ஓட்டங்களை நம்ம இந்த நம்மளை சூழ்ந்து இருக்கக்கூடிய இந்த பூமிக்கு இந்த ஸ்பேஸ்க்கு வந்து நம்ம அந்த தாட் ஃபார்ம்ஸாக நம்ம அனுப்ப போகிறோம். ஸோ அந்த தாட் ஃபார்ம்ஸ் வந்து நிறைய சேஞ்சஸை வந்து உண்டு பண்ண போகுது அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. ஸோ a new world can be created by those who build the foundation of the family and prepare their children to face their responsibilities and duties found in the communities of all nations. ஸோ அப்போ நம்ம இங்கே இருக்க விஷயத்தெல்லாம் நம்ம வந்து கற்றுக்கிட்டு நம்மளோட எண்ணங்களை வந்து இந்த பரந்த வெளியை நோக்கி நம்ம செலுத்துறது மூலமாக ஸோ நிறையா பேரோட மைண்டை நம்ம வந்து அது நல்ல விதமாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுக்கு இந்த புக்கில் இருக்கக்கூடிய நாலேஜ் வந்து நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. ஸோ நம்ம அப்படி ஒவ்வொன்றா வந்து நம்ம எவ்ரி டியூஸ்டே அண்ட் ஃப்ரைடே வந்து ஒரு 30 மினிட்ஸ் வந்து நம்ம வந்து பார்ப்போம். ஓகே, ரைட். ஸோ அதுக்கப்புறமா வந்து என்ன சொல்கிறாங்க, everything has two polarity or else there is no creation, no progress, no change. There is no motion at all if everything is a sea of spirit without the polarity of matter. அதாவது ஒரு விஷயம் வந்து நன்கு இயங்கணும் அப்படின்னா ரெண்டு எதிர்மறையான எனர்ஜி அல்லது குவாலிட்டியானது வேணும் அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. ஸோ உதாரணமாக வந்து நம்ம வீட்டில் எலக்ட்ரிசிட்டி நம்ம இப்போ நான் அந்த இடத்துல வந்து ஒரு 3-4 லைட் போட்டு வச்சுருக்கேன், ஒரு ஃபேன் ஓடுது, ஒரு ஐபேடு ரன் ஆகிட்டு இருக்கு, இன்னொரு ஃபோனில் மொபைல் ஃபோன் ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ என்னோட பக்கத்து டெரஸில் லைட் எரியுது, ஸ்டெப்ஸில் லைட் எரியுது. ஸோ அப்போ
அப்போ ஸோ இவ்வளோ எலக்ட்ரிசிட்டி எப்படி எரியுது அப்படின்னா நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் அது ரெண்டும் அந்த எலக்ட்ரிசிட்டியில் சேர்றதுனால தான் ஸோ இந்த மாதிரி லைட் வந்து எரியுது. ஸோ அதே மாதிரி தான் வந்து ஹியூமன் பீயிங்ஸும் நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ், மஸ்குலின் அண்ட் ஃபெமினின், ஆண் தன்மை பெண் தன்மையோட இருக்கிறது தான் ரெண்டும் ஒன்றிணைந்து ஒரு பேலன்ஸை வந்து கிரியேட் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு எலக்ட்ரிக் கரண்ட்டில் வந்து பாசிட்டிவ் வச்சோம்னா அங்கே எலக்ட்ரிக் பவர் வராது. ஸோ நெகட்டிவ் வச்சோம்னா எலக்ட்ரிக் பவர் வந்து வராது. ஸோ நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் சேரும் போது தான் நம்ம இந்த மாதிரி வந்து ஒளி கொடுக்கும், நமக்கு பல எலக்ட்ரானிக் சாதனங்கள் வந்து இயங்கும். அப்போ எதிரெதிரான ரெண்டு துருவங்கள், ரெண்டு போலாரிட்டி வந்து எதையுமே இயக்கிறதுக்கு வந்து வேணும். அப்படி இல்லைன்னா இந்த என்டையர் உலகமே வந்து ஃப்ரீஸ் ஆகி நின்றும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. ஓகே, ரைட். ஸோ இப்போ நான் பேசுகிறது வந்து ஒரு பெரிய டாபிக். ஆனால் நமக்கு இந்த சிலபஸ்க்கு வந்து அது அவ்வளோ எக்ஸ்ப்ளனேஷன் வந்து நமக்கு தேவையில்லை. ஸோ ரெண்டு எதிரெதிரான துருவங்கள் ஒன்று சேர்ந்தால் அங்கே வந்து ஒரு பேலன்ஸ் உருவாகும். ஸோ அதை மட்டும் நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேயா? ஸோ அப்போ ரெண்டு எதிரெதிரான துருவங்கள்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஃபெமினைன் போலாரிட்டி, மஸ்குலைன் போலாரிட்டி. அதாவது பெண் தன்மையுடைய ஒரு துருவம், அப்புறம் இன்னொன்று ஆண் தன்மையுடைய ஒரு துருவம். ஸோ நல்லா கவனிங்க, இது வந்து பெண் ஆண் கிடையாது. ஸோ பெண் தன்மையுடைய துருவம், ஆண் தன்மையுடைய துருவம். ஸோ இந்த புக்கில் டார்கம் சார் அதை வந்து என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா ஒரு ஃபீமேலோட பாடியில் பெண் தன்மையும் இருக்கும், ஆண் தன்மையும் இருக்கும். ஒரு மேலோட பாடியில் பெண் தன்மையும் இருக்கும், ஆண் தன்மையும் இருக்கும். ரெண்டுமே வந்து இருக்கும் அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. அதே சமயத்தில் வந்து ஒரு பெண்ணோட உடலில் வந்து அந்த பெண் தன்மை வந்து ப்ரிடாமினண்ட்டாக இருக்கும். அதே வந்து ஒரு ஆணோட உடலில் வந்து ஆண் தன்மையானது வந்து அந்த மஸ்குலின் போலாரிட்டியானது ப்ரிடாமினண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ஸோ அதை பற்றி நம்ம வந்து அடுத்தடுத்த வாரங்களில் நிறைய மிஸ்டரிஸ் ஆஃப் மேன்ஹுட் அண்ட் உமன்ஹுட், அதை பற்றின மர்மங்கள், ஸோ அது என்ன இசோட்டரிக் ஸ்பிரிச்சுவாலிட்டி படி என்ன அப்படிங்கிறத நம்ம படிப்படியாக ஸ்லோவாக வந்து நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ எவ்ரி வீக் வந்து இந்த செஷன் அட்டன் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு அடுத்தடுத்தது வந்து புரியும். ஸோ ஒருவேளை நீங்கள் ஒரு செஷனை ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்தா கூட உங்களுக்கு அந்த கண்டினியூட்டி வந்து இருக்காதனால ஸோ நீங்கள் நிறைய டைம் எடுத்து நீங்கள் கண்டினியூவாக வந்து பார்த்துக்கோங்க. ரைட். ஸோ ஃபெமினைன் போலாரிட்டி, அப்போ அந்த பெண் தன்மையுடைய துருவமானது வந்து ஹேஸ் த ஃபாலோவிங் குவாலிட்டிஸ். ஃபெமினைன் போலாரிட்டி ஹேஸ் த ஃபாலோவிங் குவாலிட்டிஸ். அப்போ அந்த பெண் தன்மையுடைய துருவத்துக்கு என்னென்ன குவாலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம்னா இட் இஸ் வெரி ரிசப்டிவ். ஸோ உங்களுக்கு அந்த தமிழில் நம்ம சில வார்த்தைகளை வந்து நம்ம அப்படி இங்கிலீஷ்லேயே சொல்கிறதா வந்து அந்த மீனிங் வந்து அப்படியே வந்து போய் சேரும். அதை நம்ம ரொம்ப தமிழில் மொழிபெயர்த்தோன்னா அது கம்ப்ளீட்டாக அதோட அந்த ஒரு கான்டெக்ஸ்டே வந்து மாறுறதுனால சில வார்த்தைகளை நான் அப்படி இங்கிலீஷ்லேயே வந்து நான் வந்து விட்டுறேன். ஓகே. ஸோ இந்த ஃபெமினைன் போலாரிட்டி வந்து அதோட குவாலிட்டி வந்து ரிசப்டிவிட்டி வந்து அதுக்கு வந்து இருக்கும். ஸோ அந்த இதுக்கு வந்து பவர் டு எவோக்னா ஒரு விஷயத்தை வெளிப்படுத்தக்கூடிய தன்மை, அப்படி வெளிக்கொண்டு வரக்கூடிய தன்மையானது வந்து அந்த ஃபெமினைன் போலாரிட்டியோட குவாலிட்டி. ஸோ அப்போ ஒரு ஃபீமேல் வந்து மற்றவங்களை இன்ஸ்பயர் பண்ணுறவங்களா எதனால இருக்காங்க அப்படின்னா அவங்களோட அந்த பவர் டு எவோக் வந்து அந்த ஃபெமினைன் போலாரிட்டி, அது வந்து அந்த ஃபெமினைன் குவாலிட்டி. அந்த ஃபெமினைன் குவாலிட்டியானது வந்து ஒரு உமனோட பாடியில் அதிகமாக இருக்கிறனால அவங்க வந்து பெண்களாக இருக்காங்க. ஸோ மஸ்குலின் போலாரிட்டி வந்து ஒரு ஆணோட உடல் அதிகமாக இருக்கனால அவங்க வந்து ஆணாக இருக்காங்க. ஸோ அப்போ ஒரு பெண் குணம் அந்த அப்போ பவர் டு எவோக், ஸோ மற்றவங்கள இன்ஸ்பயர் பண்ணுறது, இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது எல்லாமே வந்து அந்த மஸ்குலின் போலாரிட்டியோட சேர்ந்தது. ஸோ அதுக்கப்புறம் கிரியேட். ஸோ ஒரு ஃபெமினைன் போலாரிட்டிக்கு வந்து எந்த ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணக்கூடிய தன்மையானது வந்து இருக்குது. ஸோ ஒன்றுமே இல்லாத இடத்துல கூட ஒரு தான் உங்களால் வந்து உருவாக்க முடியும். ஸோ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணக்கூடிய குவாலிட்டி வந்து ஃபெமினைன் குவாலிட்டி. ஸோ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணக்கூடிய குவாலிட்டி இருக்கும். ஸோ அப்போ ஆர்கிடெக்ட்ஸ், இன்ஜினியருக்குலாம் வந்து இந்த ஃபெமினைன் போலாரிட்டி கொஞ்சம் ப்ரிடாமினண்ட்டாக இருக்கும். அவங்க மேலாக இருந்தாலும் ஃபீமேலாக இருந்தாலும் அவங்கக்கிட்டலாம் வந்து இந்த ஃபெமினைன் குவாலிட்டி. ஸோ அவங்க வந்து ரொம்ப வந்து ஒரு கைண்ட் பர்சனாக இருப்பாங்க. ஸோ அக்ரெசிவ் வந்து அவங்கக்கிட்ட வந்து இருக்காது. ஸோ அதுக்கு என்ன காரணம்னா அவங்களோட அந்த க்ரியேட்டிவிட்டி, அந்த கன்ஸ்ட்ரக்டிவ் குவாலிட்டிலாம் ஸோ அவங்களோடது. ஸோ அப்புறம் நொரிஷிங்னா மற்றவங்கள நல்லா கேர் பண்ணக்கூடியது வந்து அந்த ஃபெமினைன் போலாரிட்டி. டு செரிஸ் அப்படின்னா எகைன் அதுக்கும் அதே தான். அந்த நரிஷ், செரிஸ், கேர் எல்லாமே ஒரே அர்த்தங்கள் கொடுக்கக்கூடிய வார்த்தைகள் தான். ஸோ அந்த ஃபெமினைன் போலாரிட்டிக்கு வந்து ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய குவாலிட்டி இருக்குது, பாதுகாக்கிறது அந்த ஒரு குவாலிட்டி இருக்குது. ஸோ நாங்கள் கூட வந்து ஒரு பெட் டாக் வந்து வளர்க்குறோம். அது 4 months ஆகுது. ஸோ அது எங்களோட கார் பார்க்கிங்கில் ஒரு நாய் வந்து ஒரு 7 குட்டி போட்டுச்சு. ஸோ அதில் ஒரு இதை எடுத்து நாங்கள் ரொம்ப ஆசையாக வந்து பயங்கரமாக பாசம் செலுத்தி வந்து அதை வந்து வளர்க்குறோம். ஸோ அந்த நாய்க்குட்டியானது வந்து என்ன பண்ணோன்னா
நாள் முழுவதும் அது என் கூடயே தான் இருக்கும். டே டைமில் ஃபுல்லாக என் கூட தான் தூங்கும். ஸோ என்னை ஒட்டிக்கிட்டே தான் வந்து தூங்கும். நான் சாப்பாடு கொடுக்கணும், என் கூடயே நான் வீட்டில் இருக்கும்போது ஃபுல்லாக என் கூடயே. எனக்கு பிஸ்னஸ் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான். ஸோ சுற்றிக்கிட்டே இருக்கும். ஸோ ராத்திரி 9 மணி 9:30 மணி 10 மணிக்கு நாங்கள் வந்து பெட்டில் படுக்கும் போது ஸோ என் ஒய்ஃபு கிட்டக்க போய் ஒட்டிக்கிட்டு வந்து அது படுக்கும். ஸோ நம்ம எவ்வளோ தான் வந்து இல்லை என் கூட வந்து படுனாலும் அது வந்து படுக்காது. ஸோ அப்போ அதுக்கு வந்து அந்த பாதுகாப்பு, அதுக்கு சாப்பாடுக்கு என்கிட்ட வரும், ஸோ எங்கூட விளாட்றதுக்கு வரும், அதுக்கு எதுனாலும் என்கிட்ட வரும். பட் அதே சமயத்தில் வந்து அதுக்கு அந்த தூங்கும் போது அது பாதுகாப்பாக உணர்றது வந்து ஸோ என் ஒய்ஃபு கிட்ட தான் போய் வந்து ஒட்டி வந்து படுக்கும். ஸோ எதனால் அப்படின்னா அந்த ஃபெமினைன் குவாலிட்டி வந்து ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய குவாலிட்டி அவங்களுக்கு அந்த இன்பாலாகவே இருக்கிறனால. ஸோ ஈவன் ஒரு பெட் அனிமல் கூட நைட் தூங்கும்போது என் ஒய்ஃபை இடிச்சுட்டு தான் வந்து அது வந்து படுத்துருக்கும். ஸோ நம்ம எவ்வளோ தான் கூப்பிட்டாலும் என்கிட்ட வந்து அவ்வளோவா வராது. பட் ஆனால் மார்னிங் எழுந்திரிச்சோன்னா என்கிட்ட வந்து ஓடி வந்துடும். ஸோ அது நம்ம இப்போ அது குட்டியிலேருந்து இப்போ வரைக்கும் அதோட ஹேபிட்டாக தான். ஸோ அப்போ அந்த பாதுகாப்பு உணர்வு அது நம்ம இனிமேல் தூங்க போகிறோம், நம்ம அன்கான்ஷியஸாக நம்ம போக போகிறோம், அப்போ நமக்கு இங்கே தான் நமக்கு பாதுகாப்பு இருக்குது அப்படிங்கிற அந்த உணர்வை அதை வந்து நம்ம வந்து பார்க்க முடியும். ஸோ அது காரணம் அந்த ப்ரொடக்டிவ். ஸோ ஒரு ஃபெமினைன் குவாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனிஃபை, ஒன்றுமையாக இருக்கிறது, இன்க்ளூசிவ், ஸோ எல்லாத்தையும் அரவணைச்சு போகக்கூடியது, இதெல்லாமே வந்து அந்த ஃபெமினைன் குவாலிட்டி. ஸோ ஃபெமினைன் குவாலிட்டி வந்து இன்ட்யூஷனல் எனர்ஜியை வந்து அதை வந்து யூஸ் பண்ணுது. ஓகேயா? ஸோ ஒரு மஸ்குலின் குவாலிட்டி வந்து லாஜிக் மைண்டை வந்து யூஸ் பண்ணும், அனலைஸ் பண்ணும், டிஸ்கிரிமினேட் வந்து பண்ணும். ஆனால் அதே சமயத்தில் ஒரு ஃபெமினைன் குவாலிட்டி வந்து இன்ட்யூஷன் பவரை யூஸ் பண்ணி எந்த ஒரு விஷயத்தையுமே அது வந்து கரெக்டாக வந்து கண்டுபிடிச்சிடும். ஸோ அதனால தான் அந்த இன்ட்யூஷன் எனர்ஜி இருக்கிறனால தான் ஸோ இன்றைக்கும் வந்து ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள், அவங்க மனைவியாக இருக்கலாம், அம்மாவாக இருக்கலாம், சகோதரியாக இருக்கலாம், ஸோ அல்லது வந்து உங்கள் கூட வேலை பார்க்குறவங்களா இருக்கலாம். ஸோ அவங்க வந்து நீங்கள் உங்கள் வீட்டுக்கு யாராவது ஒருத்தவங்களை வந்து நீங்கள் கூட்டிகிட்டு வர்றீங்க அல்லது வேலை பார்க்குற இடத்துக்கு கூட்டிகிட்டு போறீங்கன்னா அந்த நபரை பார்த்த உடனே அவங்க வந்து இவங்க வந்து இந்த மாதிரி அப்படிங்கிறத ஓரளவுக்கு கணிச்சு வந்து சொல்லிடுவாங்க. ஸோ அதே சமயத்தில் வந்து நம்மளோட இந்த மதர் ஒய்ஃப் சிஸ்டர் ஆர் வாட் எவர் த ரிலேஷன், அவங்க வந்து ஓரளவுக்கு நம்ம செய்யக்கூடிய விஷயங்களை கரெக்டாக வந்து அவங்க வந்து கண்டுபிடிச்சிடும். அவங்கக்கிட்ட வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து மறைக்க முடியாது. ஸோ பார்த்தோன்னே வந்து அவங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். ஸோ அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அவங்க எதையுமே அனலைஸ் பண்ண வேண்டியதில்லை, திங்க் பண்ண வேண்டியதில்லை, ஸோ செக்கெல்லாம் பண்ண வேண்டியதில்லை. அவங்களுக்கு டக்குன்னு வந்து ஏன் தோணுது அப்படின்னா அந்த ஃபெமினைன் குவாலிட்டி வந்து இன்ட்யூஷன் எனர்ஜி வந்து அதை யூஸ் பண்ணுறதுனால. ஸோ அந்த ஃபெமினைன் குவாலிட்டி ஃபீமேல் பாடியில் அதிகமாக இருக்கனால பெண்களோட குணம் வந்து அந்த இன்ட்யூஷனை யூஸ் பண்ணக்கூடிய குணம் வந்து பெண்களுக்கு வந்து இருக்குது. அதே சமயத்தில் வந்து ஆண்களுக்கு வந்து இன்ட்யூஷன் இருக்கும், பட் உமனை கம்பேர் பண்ணும்போது கம்மியாக இருக்கும். ஸோ அவங்கள பொறுத்தவரைக்கும் எதனால அனலைஸ் பண்ணி ஆராய்ஞ்சு அதுக்கு வேற பிரித்து பார்த்து தான் அவங்க எதையுமே வந்து அவங்க வந்து கண்டுபிடிப்பாங்க. ஸோ பெண்கள் அப்படி கிடையாது. ஸோ ஒரு ஆளை பார்த்தோன்னே இல்லை இவங்களோட ஆளே சரி கிடையாது அப்படிங்கிறத ஸோ நம்ம அம்மாவோ அக்காவோ ஒய்ஃபோ சிஸ்டரோ யாருனாலும் வந்து சொல்கிறத நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. இவங்களை பார்த்தாலே வந்து ஒரு மாதிரியாக இருக்குது அப்படிங்கிறது சொல்லிடுவோம். பட் அந்த பர்சன் வந்து நமக்கு வந்து ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருக்கலாம். பட் ஆனால் அவங்க தெளிவாக வந்து சொல்லுவோம். ஒரு பிஸ்னஸ் பார்ட்னர்னு சொல்லிடுவோம், இவங்களோட நடவடிக்கையே வந்து சரியில்லை, ஆனால் நமக்கு எதுவுமே தெரியாது, வித்தியாசமே தெரியாது, பட் அவங்க கரெக்டாக வந்து சொல்லிடுவாங்க. அது காரணம் வந்து அந்த இன்ட்யூஷனல் எனர்ஜி அவங்களுக்கு இருக்கிறது. ஸோ அடுத்தாப்புல வந்து மஸ்குலின் போலாரிட்டி. ஸோ மஸ்குலின் போலாரிட்டினா ஆண் தன்மையுடைய அந்த துருவத்துக்கு என்னென்ன குவாலிட்டி இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்ப்போம். ஸோ மஸ்குலின் போலாரிட்டி ஹேஸ் த பவர் டு ரேடியேட், த பவர் டு ப்ரொஜெக்ட். ஸோ ஃபெமினைன் குவாலிட்டி வந்து பவர் டு ரிசெப்டிவ் அப்படிங்கிற மாதிரி. ஸோ மஸ்குலின் குவாலிட்டிக்கு வந்து பவர் டு ரேடியேட், பவர் டு ப்ரொஜெக்ட், ஸோ டு கிவ் அவுட். ஸோ மஸ்குலின் வந்து ஃபெமினைன் வந்து ரிசீவிங், பட் அதே சமயத்தில் வந்து மஸ்குலின் வந்து கிவ் அவுட், கொடுக்கக்கூடிய தன்மை, டிஸ்கிரிமினேட். ஸோ ஃபெமினைன் வந்து இன்ட்யூஷன் எனர்ஜி யூஸ் பண்ணோம், பட் மஸ்குலின் குவாலிட்டி வந்து டிஸ்கிரிமினேட் பண்ணும். ஸோ எது சரி எது தப்புங்கிறத அலசி ஆராய்ச்சி பார்த்து ஒரு தீர்க்கமான முடிவெடுக்கக்கூடிய குவாலிட்டி வந்து மஸ்குலின் போலாரிட்டி. பட் ஃபெமினைன் குவாலிட்டியில் இந்த டிஸ்கிரிமினேஷன் பவர் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ அவங்க பார்த்தோன்னே சொல்லிடுவாங்கங்கிறது வந்து ஒரு லெவல். அவங்களால வந்து எந்த ஒரு விஷயத்தையுமே அலசி ஆராய்ச்சிலாம் அவங்க வந்து பார்க்க மாட்டாங்க. ஸோ அவங்க அந்த இன்ட்யூஷனே ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ அந்த அலசி ஆராய்ந்த அந்த டிஸ்கிரிமினேஷன் பவர் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் பெண்கள்கிட்ட. அதனால தான் ஈஸியாக சம்டைம்ஸ் வந்து பெண்கள் வந்து ஏமாந்து போயிடுறாங்க. ஏன்னா அவங்கக்கிட்ட அந்த டிஸ்கிரிமினேஷன் பவர் வந்து ஆண்களை கம்பேர் பண்ணும்போது கம்மி. ஸோ அப்போ இந்த டிஸ்கிரிமினேஷன் பவர் வந்து மஸ்குலின் குவாலிட்டி. ஸோ அந்த மஸ்குலின் குவாலிட்டி ஒரு பாடியில் அதிகமாக இருக்கும்போது அவங்க ஆண்களாக இருக்காங்க. ஸோ இது எல்லாமே ஆண்களுக்கான குணம் வந்து கிடையாது. ஸோ இது எல்லாமே பெண்கள்கிட்டையும் இருக்கும், பட் ஒரு ஆணை கம்பேர் பண்ணும்போது கம்மியாக இருக்கும், அவ்வளோதான்.
ஸோ அப்போ அதுக்காக பெண்கள்கிட்ட டிஸ்கிரிமினேஷனே இருக்காதா, அவங்க வந்து முட்டாள்களாக இருப்பாங்கன்னா அப்படி கிடையாது. ஸோ ஒரு மேனை கம்பேர் பண்ணும்போது அந்த உமன்கிட்ட வந்து டிஸ்கிரிமினேஷன் பவர் கம்மியாக இருக்கனால ஆண்கள் வந்து சம்டைம்ஸ் எளிதாக பெண்களை வந்து ஏமாற்றிடுவாங்க. ஏன்னா பெண்கள்கிட்ட கம்பேரிட்டிவாக டிஸ்கிரிமினேட்டிவ் பவர் வந்து கம்மி. பட் அவங்க டெவலப் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களால வந்து ஒரு ஆணை விட மிக சிறப்பாக வந்து வர முடியும். ஸோ இந்த புத்தகத்தில் வந்து ஒரு பெண்களை வந்து எவ்வளோ ஸ்பெஷல், ஒரு ஆணை கம்பேர் பண்ணும்போது எவ்வளோ நல்ல விஷயம், நிறைய பவர்ஃபுல்லான விஷயங்கள்லாம் உமனோட பாடியில் இருக்குங்கிறத இந்த புத்தகத்தில் வந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க. இந்த இன்ஃபர்மேஷனை நீங்கள் எங்கேயுமே வந்து நீங்கள் தேடி கண்டுபிடிக்க முடியாது இந்த புத்தகத்தை தவிர. ஸோ கண்டினியூவாக அட்டன் பண்ணிங்கன்னா நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வந்து தெரியும். நீங்கள் ஹீலிங் பண்ணுறவங்களா இருந்தீங்கனாலோ அல்லது யாருக்காவது ஏதாவது லைஃப்பில் ஒரு ப்ராப்ளம் இருந்தாலும் அதுக்கு சொல்யூஷன் வந்து இந்த புக்கில் வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு வந்து இருக்குது. ஓகே, ஸோ அடுத்து வந்து மஸ்குலின் குவாலிட்டி வந்து செப்பரேட் பண்ணும். ஸோ ஃபெமினின் குவாலிட்டி வந்து யூனிஃபை பண்ணும், இன்க்ளூசிவ் பண்ணும். பட் அதே சமயத்தில் வந்து மஸ்குலின் குவாலிட்டி வந்து செப்பரேட் பண்ணக்கூடிய குவாலிட்டி இருக்கு. ஸோ டிஸ்கிரிமினேஷன் மாதிரி அனலைஸ் வந்து பண்ணும், சிந்தசைஸ் வந்து பண்ணும். ஸோ அதுக்கு வந்து ஒன் பாயிண்டடா அதால வந்து ஃபோக்கஸ் பண்ண முடியும். ஸோ ஒன் பாயிண்டட் ஃபோக்கஸ் வந்து உமன் கிட்ட ஃபெமினின் குவாலிட்டியில வந்து கம்மி. ஸோ அதால வந்து அந்த ஒன் பாயிண்டடா இருக்க முடியாது. ஆனால் அதே சமயத்தில் மல்டி டாஸ்கிங் வந்து ஃபெமினின் குவாலிட்டி. இப்போ உதாரணமாக வந்து நீங்கள் வந்து கிச்சனில் காலையில் நீங்கள் ஒரு 7:30 மணி 8 மணிக்கு போனீங்கன்னா, ஸோ இந்த பக்கம் டீ காஃபி போட்டுட்ருப்பீங்க, இந்த பக்கம் இட்லி ஊற்றிட்டு இருப்பீங்க, இன்னொரு இதில் சட்னி மிக்சியில் ரெடி பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ இன்னொரு அடுப்பில் வந்து ஸோ காலையில் வைக்கிறதுக்கு ஏதாவது ஒரு கிரேவி ரெடி பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ இந்த பக்கம் வெஜிடபிள்ஸ் ரெடி பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ அந்த பக்கம் உங்கள் குழந்தைகளையோ அல்லது ஹஸ்பண்டையோ பிரதரையோ யாரையோ வந்து நீங்கள் ஆஃபீஸ் கிளப்புறீங்க. இவ்வளோ வேலையை வந்து நீங்கள் வந்து பார்த்துட்டே இருப்பீங்க. ஸோ உங்களுக்கு அது ஒரு வேலை மாதிரியே வந்து தெரியாது. அதனால ஏன் அப்படின்னா அந்த ஒன் பாயிண்டட்னஸ் கம்மியாக இருக்கிறனால ஸோ மல்டி டாஸ்கிங் வந்து பாசிபிள். ஸோ இவ்வளோ வேலையை வந்து பார்த்துட்டு ஒரு 1 hour 1.5 hour வந்து நீங்கள் அந்த இடத்த போய் பார்த்தோன்னா எந்த வேலையுமே நடக்காத இடம் மாதிரி அந்த இடம் வந்து சுத்தமாக இருக்கும் மோஸ்ட் ஆஃப் த கேசஸில். ஸோ இன் கேஸ் வந்து உங்கள் ஹஸ்பண்டையோ உங்கள் அண்ணனையோ தம்பியோ உங்கள் அப்பாவையோ தாத்தாவையோ சித்தப்பாவையோ உங்கள் கிச்சனுக்குள்ள அலோவ் பண்ணி ஒரே ஒரு ஆஃப் ஆயில் போட சொன்னீங்கன்னா ஒரு ஈரான் அண்ட் இஸ்ரேல் வார்ஃபீல்டு மாதிரி அந்த இடத்த வந்து ஆக்கி வச்சுட்டு போயிடுவாங்க. ஒரே ஒரு ஆம்லேட் போடுறதுக்கு அந்த கிச்சனையே வந்து கண்டம் பண்ணி வச்சுட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் 3/4 மணி நேரம் அதை க்ளீன் பண்ணணும். ஏன்னா அவங்க கிட்ட வந்து அந்த மல்டி டாஸ்கிங்லாம் வந்து கிடையாது. ஸோ நம்ம அதை ஒரு முட்டை போடணும்னா எல்லாத்தையும் எடுத்து வச்சு பண்ணணும் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து தெரியாது. ஸோ ஸ்டவ் எல்லாம் ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சால்ட் அதெல்லாம் தேடுறதுக்குள்ள இங்கே வந்து முட்டை வந்து கண்டாமினேட் ஆயிரும். அப்புறம் அதுக்கப்புறம் சுரண்டி கீழே போட்டு அப்புறம் திருப்பி எடுப்பாங்க. திருப்பியும் அதே தப்பை தான் வந்து பண்ணுவாங்க. ஸோ ஆனால் வந்து ஒரு ஒரு உமன் வந்து அப்படி கிடையாது. ஸோ அட் அ டைமில் மல்டி டாஸ்கிங் வேலை பார்த்துட்டு ஒரு 2 hours அந்த பிளேஸே வந்து கம்ப்ளீட்டாக வந்து க்ளீன் பண்ணுவாங்க. ஸோ அது காரணம் என்னன்னா மஸ்குலின் குவாலிட்டி வந்து ஒன் பாயிண்டட்னஸ், அந்த ஒன் பாயிண்டட்னஸ் வந்து லெஸ்ஸாக இருக்கிறது வந்து உமனுக்கு வந்து கிரேட்டர் அட்வான்டேஜ் ஆகுது. அவங்களால மல்டி டாஸ்கிங் வந்து பண்ண முடியும். பட் கம்பேரிட்டிவாக மென்னால் மல்டி டாஸ்கிங் வந்து பண்ண முடியாது. ஸோ உமன் வந்து டிவி பார்த்துக்கிட்டே இங்கே ஒரு வேலை பார்த்துட்டு ஸோ இன்னொரு வேலையை சேர்த்து வந்து பார்ப்பாங்க. ஆனால் மென் வந்து மொபைல் ஃபோனுக்குள்ள போயிட்டாங்கன்னா சுற்றி என்ன நடக்குதுன்னே வந்து அவங்களுக்கு வந்து தெரியாது. ஸோ இது ஒன்றை மட்டும்தான் அவங்களால வந்து பார்க்க முடியும். ஸோ இந்த பக்கம் ஒரு வேலையை வந்து அவங்களால வந்து பார்க்க முடியாது. ஸோ ப்ராக்டிக்கலாக நிறையா வந்து நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ அதுக்கு என்ன காரணம், இந்த மஸ்குலின் அண்ட் ஃபெமினின் குவாலிட்டினால தான் அது ரீசன். ஸோ அடுத்தாப்பில் வந்து மஸ்குலின் போலாரிட்டிக்கு வந்து டிமாண்டிங் வந்து இருக்கும். ஸோ அதே மாதிரி வந்து அந்த மஸ்குலின் போலாரிட்டி வந்து டெண்டன்ட் டு டெஸ்ட்ராய். ஸோ அது வந்து ஏதோ ஒரு நல்ல விஷயத்தையும் டெஸ்ட்ராய் பண்ணக்கூடிய குவாலிட்டி இதுக்கு. ஏதாவது ஒரு அப்டக்கிள் இருந்தாலும் டெஸ்ட்ராய் பண்ணக்கூடிய குவாலிட்டி வந்து மஸ்குலின் குவாலிட்டி when comparing with women. ஸோ அதனால தான் வந்து ஏதாவது ஒரு ப்ராப்ளம்ஸோ ஏதோ ஒரு கிரியேட்டிவ் டெஸ்ட்ரக்ஷன் பண்ணணும்னா விமன் வந்து மென்னிட்ட வந்து அந்த ஹெல்ப் கேட்க வராங்க. ஸோ அந்த மென் வந்து அது உமனை விட பெட்டராக வந்து அவங்களால வந்து பண்ண முடியும். ஸோ ஒருவேளை வந்து இந்த மஸ்குலின் குவாலிட்டி வந்து உமன்கிட்ட நிறையா இருந்தால் ஸோ அவங்களும் அதில் வந்து எக்ஸ்பெக்டாக வந்து இருப்பாங்க. ஸோ பவர் டு டெஸ்ட்ராய் த ஃபார்ம்ஸ் as well as the obstacles. ஸோ தடைகளையும் அவங்க தகர தெரிய முடியும். ஒரு நல்லா இருக்கிற விஷயத்தையும் உடச்சி செத்துநூறாக சிதறடிக்கவும் அவங்களால வந்து முடியும். ஃபிசிக்கலாக மட்டும் இல்லாமல் நான் பல விஷயத்தில் வந்து அது வந்து சொல்கிறேன். ஒரு இதை வந்து கொலாப்ஸும் அவங்களால வந்து பண்ண முடியும். ஸோ அதே சமயத்தில் வந்து நம்ம வாழ்க்கையில் வரக்கூடிய தடைகளையும் அவங்களால வந்து அடித்து வந்து கிளியர் வந்து பண்ண முடியும். ஸோ த மஸ்குலின் பொலாரிட்டி யூசஸ் த மென்டல் எனர்ஜி as well as the will energy. ஸோ உமன் அந்த ஃபெமினைன் குவாலிட்டி வந்து இன்ட்யூஷன் எனர்ஜியை வந்து யூஸ் பண்ணுது. அதே சமயத்தில் வந்து மஸ்குலின் எனர்ஜி வந்து மென்டல் எனர்ஜியவும் வில் எனர்ஜியும் வந்து யூஸ் பண்ணுது. இன்ட்யூஷன் எனர்ஜி வந்து லெஸ். ஸோ அதனால மஸ்குலின் பவர் வந்து எல்லாத்தையுமே அலசி ஆராய்ச்சி பார்த்து அவங்களோட வில் பவரை யூஸ் பண்ணி அவங்க எதையுமே வந்து செய்வாங்க. அதே இது வந்து ஃபெமினைன் குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் லவ் அண்ட் இன்ட்யூஷனை யூஸ் பண்ணி
எல்லாத்தையும் அவங்களால வந்து சாதிக்க முடியும். ஸோ அவங்கக்கிட்ட வந்து வில் பவர் இருக்கும், பட் கம்பேரிங் வித் த மென் கொஞ்சம் லெஸ்ஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் அவங்களால அதை டெவலப் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ மென்டல் எபிலிட்டியும் ஸோ மென்னை கம்பேர் பண்ணும்போது உமனுக்கு கம்மியாக இருக்கும். ஆனால் அதே சமயத்தில் அதை விட பல மடங்கு சக்திவான இன்ட்யூஷனை யூஸ் பண்ணி அந்த கேப்பை வந்து அவங்களால வந்து ஃபில் பண்ண முடியும். ஆனால் அவங்க மென்டல் எபிலிட்டியும் அவங்களால வந்து டெவலப் வந்து பண்ணிக்க முடியும். ஓகேயா? ஸோ தீஸ் டூ போலாரிட்டிஸ் மஸ்ட் ஒர்க் டுகெதர் டு கிரியேட் பேலன்ஸ் அண்ட் ஹார்மோனி. ஸோ அப்போ இந்த ஃபெமினின் குவாலிட்டி அண்ட் மஸ்குலின் குவாலிட்டிங்கிறது வந்து ஒரு ஆணுக்கான குணம், பெண்ணுக்கான குணம் வந்து கிடையாது. ஸோ இந்த குணங்கள் எல்லாமே பெண்மையான குணம். ஸோ இந்த குணங்கள் எல்லாமே ஆண்மைத்தன்மை உள்ள குணங்கள். இது ரெண்டு பேர்கிட்டயுமே இருக்கு, ஆண்கிட்டையும் இருக்கும், பெண்கிட்டையும் இருக்கும். ஸோ எது வந்து அதிகமாக இருக்கோ அவங்களுக்கு அந்த உடலோட அவங்க வந்து இருப்பாங்க. ஸோ பெண்மை அந்த ஃபெமினைன் குவாலிட்டி நிறைய இருக்கிறவங்க ஃபீமேலாக இருப்பாங்க. இந்த மஸ்குலின் குவாலிட்டி ஃபெமினைன் குவாலிட்டி விட மஸ்குலின் குவாலிட்டி நிறையா இருக்கிறவங்க ஆண்களாக வந்து இருப்பாங்க. ஸோ இந்த ரெண்டுமே சேர்ந்து ஒர்க் பண்ணி அங்கே ஒரு பேலன்ஸ் அண்ட் ஹார்மோனியை கிரியேட் பண்ணுறது தான் வெட்டிங், மேரேஜ் அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. ஓகேயா? ஸோ த நெய்தர் இஸ் பெட்டர் ஆர் மோர் ஸ்பிரிச்சுவல் தேன் த அதர். நெய்தர் இஸ் பெட்டர் ஆர் மோர் ஸ்பிரிச்சுவல் தேன் த. ஸோ ஒன்றுக்கு ஒன்று சளைத்தது வந்து கிடையாது. ஸோ ரெண்டுமே வந்து பெட்டரானது அப்படிங்கிறது சொல்கிறாங்க. போத் ஆர் பெர்ஃபார்மிங் டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன்ஸ் இன் த பிளான் ஆஃப் லைஃப். ஸோ ரெண்டுக்குமே அதுக்குன்னு ஒரு வேலை வந்து இருக்குது. ஸோ இது பெட்டர் அது பெட்டர் அப்படிங்கலாம் வந்து கிடையாது. ஆனால் அப்போனா வந்து ஏன் வந்து பெண்களை வந்து ஒரு மட்டமாகவே இந்த சமுதாயத்தை வந்து வச்சிருக்கு? நீங்கள் சொல்லப்போனால் எல்லா கண்ட்ரியுமே அப்படி தான் வச்சுருக்காங்க. அதுக்கு என்ன காரணம்னா இந்த டீச்சிங்ஸ்லாம் வந்து ரொம்ப ஏன்ஷியன்ட் டைமோட டீச்சிங்ஸாக மாடர்ன் வேலைக்கு தகுந்த மாதிரி டோட்டம் சனாதி வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து பழங்காலத்தில் வந்து பழங்காலம்னா நான் சொல்கிறது ஒரு 20,000-30,000 வருடங்களுக்கு முன்னாடியே அப்போ இருக்கிறவங்களுக்குலாம் இதெல்லாமே வந்து தெரியும். ஸோ நான் இன்னும் நெக்ஸ்ட் வீக்லாம் வந்து இன்னும் ஒரு உமனோட பாடியில் இன்னும் நிறைய ஸ்பெஷலான விஷயங்கள்லாம் என்ன இருக்குங்கிறத டோர்க்கம் வந்து பாடியில் மட்டும் இல்லாமல் அவங்களோட சட்டில் பாடிஸ்லாம் இருக்குங்கிறத வந்து டோர்க்கம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அப்போ உங்களுக்கு இன்னும் நிறையா தெரியும். இந்த விஷயங்கள்லாம் நம்ம பண்டைய கால மனிதர்களுக்கு தெரிந்ததுனால தான் பெண் வந்து நம்மளை விட பவர்ஃபுல்லானவங்கிறது வந்து அவங்களுக்கு வந்து தெரியும். அது மாதிரி இருக்கக்கூடாதுங்கிறதுக்காகவே அவங்க வந்து இந்த பெண்களை ஃபுல்லாக சப்ரஸ் பண்ணி அவங்க வந்து ஒரு பவரே இல்லாதவங்க, வீக்கானவங்க மாதிரி பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளை அதை மாதிரி ட்ரீட் பண்ணிட்டு வந்து வந்திருக்காங்க. ஆனால் ஒரு ஒரு உமன்ஹுட் அப்படிங்கிறது வந்து ஒரு ஆட்டம் பாம் மாதிரி இன்னைக்கு ட்ரம்போட கையில் இருக்கக்கூடிய அந்த அந்த அணுகுண்டு சுவிட்ச் மாதிரி சரியான இடத்துல வந்து அந்த சுவிட்சை நம்ம ட்ரிகர் பண்ணோம்னா யாராலையுமே கண்ட்ரோல் பண்ண முடியாத இன்னர் பொட்டன்ஷியல் வந்து உமனுக்கு இருக்குங்கிறத தான் இந்த புக்கில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸோ என்னெல்லாம் வந்து லைஃப்பில் வந்து நம்ம வந்து ஃபேஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஸோ இந்த புக்கில் போட்டிருக்காங்க. ஸோ எவ்ரி வீக் வந்து தயவுசெய்து அட்டன் பண்ணுங்க. ஒரு வேளை பார்க்க முடியாதவங்க ரெக்கார்டிங் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்த செஷன் வந்து ஈஸியாக வந்து உங்களுக்கு புரியும். ஸோ உங்களால் வந்து ஃபாலோ பண்ணி உங்கள் லைஃப்பில் வந்து அப்ளை பண்ண முடியும். ஓகேயா? ஸோ ஃபைனலாக நம்ம இதை சொல்லி முடிச்சிருவோம். ஸோ த டிஃபரன்ஸ் பிட்வீன் மஸ்குலின் அண்ட் ஃபெமினின் டஸ் நாட் லை இன் த டிஃபரன்ஸ் பிட்வீன் த மேல் அண்ட் ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ். ஸோ அப்போ இந்த ஃபெமினைன் மஸ்குலின் அப்படிங்கிறது வந்து ரெண்டு பாலினத்திலையுமே இருக்கக்கூடிய குவாலிட்டி தானே தவிர இது ஆண் இது பெண் அப்படிங்கிறது வந்து கிடையாது அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. ஸோ அது ஏன் அப்படிங்கிறது உங்களுக்கு அடுத்தடுத்த செஷனில் இந்த புக்கில் இருக்க வரிசையாக நான் சொல்லிட்டு வரும்போது உங்களுக்கு அது வந்து ஈஸியாக வந்து புரியும். ஸோ அது புரியும் போது எதனால வந்து ஒரு ஆண் எப்போதுமே ஒரு பெண்ணோட உடலையே அவன் நோக்கி அது மேலேயே ஃபோக்கஸ் வச்சுட்டு இருக்கான், அந்த உடல் மீதான ஆசையோடையே ஏன் வந்து ஒரு ஆண் இருக்கான், அதே சமயத்தில் ஒரு பெண் ஏன் அந்த மாதிரி இருக்க மாட்டாங்க, ஒரு ஆணோட உடல் தனக்கு வேணுங்கிற எண்ணமே இல்லாமல் அவங்க அந்த ஆண்கிட்ட இருந்து தனக்கு இமோஷனல் கம்ஃபர்ட் மட்டுமே கிடைக்கணும்னு எதனால பெண்கள் நினைச்சிட்டு இருக்காங்க. ஸோ எதனால ஆண்கள் வந்து ஒரு பெண்ணோட உடலையே வந்து ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்கிறத சீக்ரெட்ஸ் எல்லாமே இந்த புக்கில் டார்கம் வந்து ரிவீல் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த மாதிரியான நிறைய விஷயங்களை நம்ம எவ்ரி வீக் வந்து நம்ம வந்து பார்ப்போம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். நம்ம நெக்ஸ்ட் டியூஸ்டே நம்ம 6:30 to 7:30 ஸோ இந்த புக் ஸ்டடியை நான் தான் வந்து கண்டக்ட் பண்ண போகிறேன். ஸோ நான் உங்களுக்கு வந்து கண்டக்ட் பண்ணுறேன். ஓகே? ஸோ தேங்க்யூ ஸோ மச். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் யூடியூப்பில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அல்லது எனக்கு எஸ்எம்எஸ் அனுப்புங்க, மெசேஜ் அனுப்புங்க. நான் வந்து உங்களுக்கு வந்து ரிப்ளை வந்து பண்ணுறேன். ஓகே, பாய், டேக் கேர்.